நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா க்ரீக் மித்தாலஜி படிக்கணும், க்ரீக் மித்தாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மீ. அண்ட் இந்த யூடியூப் சேனலில் நான் க்ரீக் மித்தாலஜி த ஆரிஜின் அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த உலகத்திலேயே எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு டார்க்னஸ், ஒரு வாய்டு. அதோட நேம் தான் கேயாஸ். ஸோ கேயாஸ் கேர்ளா இல்லை அவன் ஒரு பையனா, அப்படி யாருக்குமே கேயாஸ் என்ன ஜெண்டர் ஒரு கேயாஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. க்ரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் கேயாஸில் இருந்து தான் 5 பேர் பிறப்பாங்க. அந்த 5 பேர் டார்டரஸ், கயா தான் ஏர்த்னு சொல்லுவாங்க, எரோஸ் தான் நம்ம ரெமோ படத்தில் பார்த்துருப்போமே, கியூபிட் லவ்வோட காட், அதுதான் எரோஸ். ஆனால் க்ரீக் வெர்ஷனில் கியூபிடை எரோஸ்ன்னு சொல்லுவாங்க. எர்பஸ் அண்ட் நிக்ஸ் நைட்டோட காடஸ் ஆஃப் நைட். நிக்ஸ் இஸ் லைக் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் நிக்ஸுக்கு மொத்தமாக 3 குழந்தைங்க பிறக்கும். அந்த 3 குழந்தைங்க நெமிசிஸ், டான்டனோஸ், ஹிப்னோசிஸ். இவங்க 3 பேருமே ஒரு கைண்ட் ஆஃப் பவர்ஃபுல் குழந்தைங்க தான். ஹிப்னோஸ்னால் உங்களுக்கு தெரியும், காட் ஆஃப் ஹிப்னோசிஸ். அண்டு நிக்ஸுக்கும் அவளோட சிப்ளிங்கான எர்பஸ்க்கும் 2 குழந்தைங்க பிறக்கும். ஒன்று ஈத்தர், இன்னொன்று ஹெமிரா. அண்ட் கயாவுக்கு பார்ட்னரே இல்லாமல் மொத்தமாக 4 குழந்தைங்க பிறக்கும். நெசாய், அவுரேயா, பாண்டஸ், யுரேனஸ். யுரேனஸ். நீங்கள் நினைப்பீங்க என்னடா க்ரீக் மித்தாலஜி வியர்டாக இருக்குன்னு. இன்னும் வியர்டாக போகும். என்னென்னா கயா யுரேனஸை கல்யாணம் பண்ணுவாள், அதாவது அம்மா பையன். அண்ட் அவங்க 2 பேருக்கும் செட் ஆஃப் குழந்தைங்க பிறக்கும். இந்த குழந்தைங்கள தான் நம்ம டைட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, கேயாஸ்லேருந்து பிறப்பாங்க இந்த கயா, எரோஸ், எர்பஸ், நிக்ஸ். இவங்க எல்லாமே ப்ரைமோடியல்ஸ், அதாவது ப்ரைமோடியல்ஸ் டயட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைமோடியல்ஸ் அவங்க தான் டாப் மோஸ்ட். இப்போ இந்த கயாக்கும் யுரேனஸ்க்கும் பிறக்கிற குழந்தைங்க தான் டைட்டன்ஸ். யாரெல்லாம்னா ஒஷேனியஸ், தெத்தேயஸ், ஹைப்பரியான், தீலா, கோயஸ், ஃபீபி, குரோனஸ், ரேயா, லெப்டஸ், சைரஸ், தெர்மிஸ். ஸோ கயாக்கும் யுரேனஸ்க்கும் இந்த குழந்தைங்க பிறக்கும். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உண்டு. கயாவோட ஹஸ்பண்ட் யுரேனஸ், அவன் ஒரு நல்ல ஹஸ்பண்டே இல்லை. அவன் கயாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அவனுக்கு அவன் குழந்தைங்கள பிடிக்காது. ஸோ கயா என்ன பண்ணுவாள், ஒரு சிக்கிள்னா தெரியும்ல, இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு சி ஷேப்பில் ஒன்று இருக்கும். அந்த சிக்கிளை அவள் குரோனஸ் கிட்ட கொடுத்து பழி வாங்க சொல்லுவாள் யுரேனஸை. குரோனஸ் என்ன பண்ணுவான்னா, குரோனஸ் கேஸ்டரேட் பண்ணுவான். அதாவது யுரேனஸோட டெஸ்டிஸை கட் பண்ணி ஒரு ரிவரில் தூக்கி எறிவான். ஆக்சுவலி க்ரீக் மித்தாலஜி படி அந்த யுரேனஸோட டெஸ்டிஸ்லேருந்து தான் ஆஃப்ரோடைட்டி, அந்த கட் பண்ணப்பட்ட யுரேனஸோட டெஸ்டிஸ்லேருந்து தான் ஆஃப்ரோடைட்டி பிறப்பாங்க. ஆஃப்ரோடைட்டி இஸ் த காடஸ் ஆஃப் லவ், லஸ்ட். எல்லா கடவுள்லேயுமே அழகாக இருக்கிறது ஆஃப்ரோடைட்டி தான். ரேயாக்கும் கார்னஸ்க்கும் மொத்தம் 6 குழந்தைங்க பிறக்கும். அவங்க தான் த ஒலிம்பியன்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க காட்ஸ் எல்லாமே த ஒலிம்பியன்ஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ரானஸ்க்கும் ரியாக்கும் ஹெஸ்டியா பிறப்பா. ஹெஸ்டியா அவள் ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் ஹோம், டொமஸ்டிசிட்டி. அதாவது அந்த காலத்துலலாம் இப்போ அவங்க ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் உள்ள வீடு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னா ஹெஸ்டியாவுக்கு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஹெஸ்டியா இஸ் த காடஸ் ஆஃப் ஹோம் அண்ட் டொமஸ்டிசிட்டி. அதுக்கப்புறம் டெமீட்டர் பிறப்பாங்க. டிமீட்டர் ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்வெஸ்ட், ஃபர்டிலிட்டி அண்ட் எல்லாமே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கும் டிமீட்டரை வச்சு, அது நான் அப்புறம் கவர் பண்ணிக்கிறேன். டிமீட்டர் எப்படின்னா விவசாயம், அதுக்கான காடஸ் தான் டிமீட்டர். அதுக்கப்புறம் தான் த ஹெரா பிறப்பா. ஹெரா ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் மேரேஜ், உமன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் நெக்ஸ்ட் ஹேடிஸ் பிறப்பான். ஹேடிஸ் அண்டர் வேர்ல்டோட கடவுள். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், அண்டர் வேர்ல்ட் சாவோட கடவுள்னே சொல்லலாம், அதுதான் ஹேடிஸ். அதுக்கப்புறம் பொசைடன் பிறப்பான். பொசைடன் காட் ஆஃப் சி
earthquake and horses. கடல், நிலநடுக்கம், அதுக்கப்புறம் குதிரைங்க. அதோட கடவுள் தான் பொசைடன். அதுக்கப்புறம் தான் த கிரேட் ஜியூஸ். ஜியூஸ் வந்து த காட் ஆஃப் ஸ்கை, தண்டர், கிங் ஆஃப் காட்ஸ், அது எல்லாமே ஜியூஸ் தான். ஜியூஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஜியூஸ் எப்படி சொல்லலாம், ஒரு மெயின் பர்சன் இந்த க்ரீக் மித்தாலஜி, அந்த மாதிரியே நம்ம சொல்லலாம். ஜியூஸ் மட்டும் இல்லைன்னா க்ரீக் மித்தாலஜியே இல்லை. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ரேயா அண்ட் க்ரோனஸ், இவங்க 2 பேருமே கூட பிறந்தவங்க, ரைட்? இவங்க 2 பேருக்குமே இந்த குழந்தைங்க பிறக்கும். அண்ட் க்ரோனஸ்ட்ட ஒரு பர்சன் வந்து சொல்லுவான், லைக் உங்களுக்கு பிறக்க போகிற உங்கள் பசங்களில் ஒருத்தங்க தான் உங்களை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே க்ரோனஸ் வந்து அவனுக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களையும் சாப்பிட்ருவான். ஃபஸ்ட்டு வந்து ஹெஸ்டியாவை சாப்பிடுவான், அதுக்கப்புறம் டிமீட்டரை சாப்பிடுவான், அதுக்கப்புறம் ஹெராவை சாப்பிடுவான், ஹேடிஸை சாப்பிடுவான், பொசைடனை சாப்பிடுவான். ஆனால் அவன் ஜியூஸை சாப்பிட போகும்போது ரேயா வந்து கோவப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஜியூஸை அவங்க பாட்டிக்கிட்ட வளர்க்க கொடுத்துருவா. ஸோ கயா வந்து ஜியூஸை எல்லார்கிட்டனும் மறைச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பா. க்ரோனஸ் வந்து இப்போ நமக்கு பிறந்த குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து துணியில் ராக் போட்டு இதுதான் நம்ம குழந்தைன்னு அவனுக்கு மறைச்சி கொடுப்பான். அவன் அந்த ராக்கே சாப்பிடுவான். ஜியூஸ் அதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய ஆளாகி க்ரோனஸை டிஃபீட் பண்ணி அவனோட சிப்ளிங்ஸ் எல்லாரையும் அவன் காப்பாற்றுவான். லைக் அவன் சாப்பிட்ட ஆர்டர்லேயே வெளியில் எடுப்பான். ஃபஸ்ட்டு ராக்கை வெளியில் எடுப்பான், அவன் சாப்பிட்ட கல்லுங்களை வெளியில் எடுப்பான், அதுக்கப்புறம் அவன் வந்து பொசைடனை வெளியில் எடுப்பான், நெக்ஸ்ட்டு ஹேடிஸை வெளியில் எடுப்பான், அதுக்கப்புறம் ஹெராவை வெளியில் எடுப்பான், டிமீட்டரை வெளியில் எடுப்பான், ஹெஸ்டியாவை வெளியில் எடுப்பான். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா அவன் அப்போ சாப்பிட்டான், அது எப்படிடா இன்னும் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கோன்னா, தே ஆர் காட்ஸ், இட் இஸ் அ மித், அவ்வளோதான். க்ரோனஸை டிஃபீட் பண்ணி இவங்க எல்லாருமே ஒலிம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. ஒலிம்பியன்ஸ்னால் ஒரு மவுண்டெயின் இருக்குது, ஒலம்பஸ். அந்த மவுண்டெயினில் மொத்தமாக 12 காட்ஸ் இருப்பாங்க. அந்த 12 காட்ஸில் உள்ளவங்க தான் இவங்க எல்லாருமே. பட் ஹேடிஸ் வந்து அண்டர் வேர்ல்டில் இருப்பான். ஸோ அவன் வந்து மவுண்டெயினில் இருக்க மாட்டான். அண்ட் ஜியூஸ் இஸ் லைக், எப்படி சொல்லலாம், அவனால் சும்மா இருக்க முடியாது, எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டே திரிவான். அதுதான் ஜியூஸ். அவன் கூட பிறந்த சிப்ளிங் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் ஃபோர்ஸ் பண்ணி ஹெராவை கல்யாணம் பண்ணி அவனுக்கு வந்து ஏரிஸ் பிறந்தான். அண்ட் ஹெஃபாஸ்டஸ் பிறப்பான். அண்ட் ஜியூஸ் வந்து டிமீட்டரை கல்யாணம் பண்ணி பெர்செஃபோனே பிறப்பான். அதே மாதிரி தான் இவன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க. அதுதான் அதில் கொஞ்சம் ஃபேமஸான காட்ஸ் வந்து அத்தீனா, டயோனைசஸ், அப்பல்லோ, ஆர்டமிஸ், பெர்செஃபோனே, ஏரிஸ், ஹெஃபாஸ்டஸ், ஹெர்மிஸ் அண்ட் பேன். அத்தீனா வந்து ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். அத்தீனா பிறந்தது வந்து அது ஒரு யூனிக்கான கதை. ஜியூஸ் வந்து ஒரு நாள் அவன் சும்மா இருக்கும்போது அவன் தலை செமையாக வலிக்கும். அப்போ அவன் வந்து என்னடா என் தலை இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு ஸ்மித்தை கூப்பிட்டு அவன் தலையை 2 பொளக்க வைப்பான். அவன் தலையை 2 பொளக்கும்போது உள்ளே இருந்து இந்த போருக்கெல்லாம் அவங்க ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, எல்லாம் ஆர்மர், அதோடய ஒரு பொண்ணு பிறப்பா. வளர்ந்து ஒரு பொண்ணு ஜியூஸோட தலையிலேருந்து பிறப்பா. அதுதான் அத்தீனா. அண்ட் ஹெரா அண்ட் ஜியூஸ்க்கு ஏரிஸ் பிறப்பான். அண்ட் ஹெரா பார்ட்னரே இல்லாமல் ஷி வில் கிவ் பர்த் டு ஹெஃபாஸ்டஸ். ஹெஃபாஸ்டஸ் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சன், ஒரு ஹேண்டிகேப்ட் காடுன்னு சொல்லலாம். ஹெரா வந்து ஹெஃபாஸ்டஸ் பிறந்தோடனே இவன் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இவன் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கான், அவனுக்கு ஒரு கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவனுக்கு ஒரு கால் இல்லை கை இல்லை அப்படின்னு அவன் டிஃபார்மிட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மவுண்டெயின் மேலே இருக்க ஒலிம்பஸ் மவுண்டெயின்லேருந்து கீழே தூக்கி போடுவான் ஹெஃபாஸ்டஸை. ஆனால் அவன் லேட்டர் அதுக்கு பழி வாங்குவான். அண்டு ஹெர்மிஸ் வந்து ஹீஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ். அப்பல்லோ, ஆர்டமிஸ் இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். ஜியூஸ்க்கும் லிட்டோக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அப்பல்லோ அண்ட் ஆர்டமிஸ். இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். அப்பல்லோ வந்து ஹீஸ் த காட் ஆஃப் சன். அப்பல்லோ ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி.
ஆர்டமிஸ் வந்து ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் ஹண்ட், வைல்ட் அனிமல்ஸ், அது எல்லாமே லைக் வைல்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காட் தான் ஆர்டமிஸ். பெர்செஃபோனே வந்து ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். க்ரீக் மித்தாலஜியில் என்னோட ஒரு ஃபேவரட் கதை தான் பெர்செஃபோனேயோட கதை. அண்ட் அதை நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ யா, திஸ் இஸ் அ ஃபேமிலி ட்ரீ ஆஃப் க்ரீக் மித்தாலஜி காட்ஸ். ஃபியூச்சரில் க்ரீக் மித்தாலஜி பற்றி இன்னும் டிக் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். ஆக்சுவலி த திங்ஸ் எனக்கு க்ரீக் மித்தாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் திடீர்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதான் ஓகே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் தமிழில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ் போட்டேன். இஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் சப்போர்ட் மீ. And thank you. Bye.